அஞ்சலி, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை இப்ப நீ அதாவது அது அப்படியே உன் நினைவுக்கு வரணும். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், ஸ்லோலி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அந்த நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு பாரு. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். யூ ஆர் கோயிங் பேக் டு யுவர் பாஸ்ட். அந்த பயங்கரமான சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்தது? சிதம்பரம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷம். புதுசா நீ ஆரம்பிக்கிற இந்த தொழில் பெருசா வருதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றிடா. ஆனா கை கொடுத்தா மட்டும் போதாது, எனக்காக நீ ஒரு பாட்டு பாடியே ஆகணும். ஐயோ மன்னிச்சுக்கடா, இப்ப நான் பாடுற மூட்ல இல்ல. சார் சார் ப்ளீஸ் பாடுங்க சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, இப்ப நான் பாடுற மூட்ல இல்ல. நீங்க பாடுனீங்கன்னா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம். தயவு செஞ்சு பாடுங்களேன். சரி, நான் பாடுறேன் உங்களுக்காக. ஏன்னா நீங்க என்னோட தீவிர ரசிகையாச்சே. நன்றிங்க. சிதம்பரம், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு நண்பனா? இனிமே இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாது. நீ வாடி வாடி சொல்றேன். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் கூட சேர்ந்து கூத்தடிக்கிறிய வெக்கமா இல்ல உனக்கு? என்னங்க இப்படி பேசுறீங்க? எங்க ரெண்டு பேர் மனசுலயும் அப்படி எந்த தப்பான எண்ணமும் இல்ல. உன் மனசுல ஒண்ணு இல்லன்னு சொல்லு, நான் நம்புறேன். அவன் மனசுல ஒண்ணு இல்லன்னு உனக்கு தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவருங்க. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கேட்கறதுக்கு குரல் நல்லா இருந்தா கேரக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவனோட அந்த பாட்டி கூப்பிடவே இல்லை. அழையா விருந்தாளியா அவனே வந்தான். சரி வந்துட்டானேன்னு ஒரு பாட்டு பாட சொன்னேன். நான் சொல்லும் பொழுது பாடாதவன் நீ சொல்லும் போது மட்டும் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. அவன் பாட்டு பிடிக்கும்னா ரெக்கார்ட்ல போட்டு கேளு. ஏங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர்கிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன். எனக்கு நீங்க தாங்க முக்கியம். உங்க உங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்த மன்னிச்சிருங்க. தாமரை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை யாராவது பார்த்தா கூட என்னால ஜீரணிக்க முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. கோபி, இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. எதுக்காக நெக்லஸ் எடுத்த? இல்ல. அப்புறம் எதுக்கு பைக்குள்ள போட்ட? சும்மா பார்த்தேன். அவனுக்கு எதுக்கு அந்த நெக்லஸ்? என்ன குறைச்சல் இந்த வீட்டுல? அவன் அப்படிலாம் செய்ய மாட்டாமா? அவன் தானா செஞ்சானா இல்ல வேற யாராவது சொல்லி செஞ்சானான்னு தெரியல. என்ன சொல்ற? இது பாருங்க, உங்க அக்காவுக்கும் கோபிக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டான்னு நான் சொல்லல. ஆனா அவங்க தனியா வேற வீட்டுல இருக்கலாமே. என்ன பேசுற? அவங்க ஏன் அக்கா. பாவம், சின்ன வயசுலயே பொட்டை அடிச்சுட்டு விதியேன்னு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இங்க தாமா இருப்பாங்க. அதுக்கு இல்லைங்க,
அவங்க ஒன்றும் உங்க கூட பிறந்த அக்கா இல்லையே. இருந்தாலும் அக்கா தான். இனிமே இந்த பேச்சை விட்டுடுமா. அவர் பழையபடி என்கிட்ட சந்தோஷமா இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் எப்போ வரும்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். நினைச்ச மாதிரி என் வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பம் வந்துச்சு. மெல்ல மெல்ல மெல்ல. அப்புறம் என்ன தம்பி, என்ன அவசரமா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் சித்தி. என்ன விஷயம்? தாமரை, நீயே சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்குங்க. அட சும்மா சொல்லுமா தாமரை. சித்தி, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. முதல்ல சொல்லுப்பா. எடுத்துக்கோ, ஏன் எடுத்துக்கிட்டாதான் சொல்லுவேன். சரி. நம்ம சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்பட்டல்ல, உன் மடியில உட்கார ஒரு குட்டி ராஜகுமாரன் பிறக்க போறான். அப்படியா தாமரை? ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. திருஷ்டி பற்ற போகுதுமா? மாமா ஸ்வீட் கொடுத்தாங்க. போடா. ராசி இல்லாதவன். டேய், உன் அத்தை உண்டாயிருக்கிறது உன் மாமனுக்கு தான்டா சந்தோஷம். பிறக்க போற அந்த குழந்தை உனக்கும் எனக்கும் யமன்டா, யமன். ஹலோ, யாருங்க? தாமரை, நான் மாதவன் பேசுறேன். ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். இல்ல, நான் உங்ககிட்ட தான் பேசணும். சார், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட பேசுறது அவருக்கு பிடிக்கல. அதனால இனிமே நீங்க எனக்கு ஃபோன் எதுவும் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட கடைசி ஃபோன். தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. இனிமே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சு வளர்ந்த சிதம்பரமே என்ன சந்தேகப்படுறப்போ இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு தீவிர ரசிகை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனால உங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு ரசிகைக்கு ஒரு பாடகனின் சமர்ப்பணம். தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். இல்ல, என்ன நன்றி சொல்வது, என்னை புத்தம் புது பாடல் தினம். மாமா, உங்களுக்கு ஃபோன்.